அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருள் அதிகாரம் இரவச்சம் குறள் எண் 1065. தென்னீர் அடுபுற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கு இனியது இல். தெளிந்த அடுப்பில் வைத்து காய்ச்சப்பட்ட கஞ்சியாக இருந்தாலும் அதை தான் உழைத்து சம்பாதித்து உண்பதை போன்று இனிமையானது வேறு எதுவும் இல்லை. There is nothing more tastier than even a watery rice hot pottage when it is made out of one's own hard work. இதற்கு என்னுடைய துடிப்பா, உழைத்து குடிக்கும் நீர்க்கஞ்சியை விட இனிதானது ஏதுமில்லை. உழைத்து குடிக்கும் நீர்க்கஞ்சியை விட இனிமை ஏதுமில்லை. என்ன ஒரு அற்புதமான குறளுங்க. ஒருத்தன் போய் பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கும்போது அவனுக்கு இந்த ரம்ஜான் வந்ததுனால பிரியாணி கிடைக்குது. இன்னொருத்தனுக்கு ஈஸ்டர் வந்ததுனால பிரியாணி கிடைக்குது. இன்னொருத்தனுக்கு அமாவாசை வந்ததுனால வடை பாயாசத்தோட சோறு கிடைக்குது. இதெல்லாம் பிச்சை எடுத்து வந்தது. இதை ஒருத்தன் சாப்பிட்றான். ஆஹா, செம்ம டேஸ்ட் அப்படின்னு சாப்பிட்றான். இன்னொருத்தன் போய் மூட்டை தூக்குறான். அந்த மூட்டை தூக்குறதுனால அவனுக்கு ஒரு 100 ரூபா வருமானம் வருது. அதை போய் ரேஷன் கடையில் கொடுத்து ரேஷன் அரிசி வாங்குறான். டாஸ்மார்க்ல கொடுக்காம அந்த ரேஷன் அரிசி வாங்கி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கிறான். கொஞ்சமாக தான் அரிசி போடுறான். நிறைய தண்ணி இருக்குது. அவங்க ஊர்ல தண்ணி கஷ்டம் இல்லை. விறகடுப்போ அல்லது இலவசமா ஏதாவது கேஸ் கிடைச்சுன்னா அந்த கேஸோ வச்சு கொதிக்க வைக்கிறான். ஒரு கஞ்சி ஆகுது. நீர்த்து போன கஞ்சி, கொஞ்சோண்டு அரிசி, நிறைய தண்ணி. அதை எடுத்து வயிறு முட்டை குடிக்கிறான். வாயில உதரில் படுது, பற்களில் ஈர்களில் படுது, நாவில் படுது, தொண்டை குழியில் இறங்குது, உணவு குழாய்க்குள்ள போய் வயிற்றில் சேருகிறது. இதுதாங்க அமிர்தம். இதுதாங்க இனிமையானது. இதைவிட இனிமையானது வேறு எதுவுமே கிடையாது. பிச்சை எடுத்து சாப்பிடும் எதுவுமே இப்படி சொந்தமாக உழைத்து சாப்பிட்ட கஞ்சிக்கு நேராக எதுவும் கிடையாது. இனிமையானது கிடையாது அப்படின்னு ஐயன் இந்த குறள்ல சொல்றார். ஏன்னா மானத்தோட அவன் சாப்பிட்றான். அடுத்தது ஒரு வேளையில் அவன் பிச்சை எடுத்தான்னா திருப்பி அடுத்த வேலை எவன் பிச்சை போடுவான்னு சொல்லி தேடிட்டு தான் இருப்பான். இன்னைக்கு ரம்ஜானுக்கு பிச்சை எடுத்தானா நாளைக்கு ஈஸ்டருக்கு எடுப்பான், நாளைக்கு அமாவாசைக்கு எடுப்பான், அடுத்தது பங்குனி உத்திரத்துக்கு எடுப்பான். இப்படி போய் எடுத்துக்கிட்டே இருப்பான். மாறாக ஒருத்தன் உழைத்து குறைவாக வருமானம் வந்த போதிலும் அதிலிருந்து அவன் உண்கிறான் அல்லவா, அது கஞ்சியாக இருந்தாலும் அது நிரந்தரமானது. ஏன்னா அடுத்த வேளை அவன் வேலைக்கு போவான். எவனும் பிச்சை போடலன்னா இவன் பிச்சைக்காரன் அவன் பாடு திண்டாட்டம். அவன் வேலைக்கு போனான்னா தினமும் அவன் பாடு கொண்டாட்டம். அதனால உழைத்து நீ கஞ்சி குடிப்பது பிச்சை எடுத்து நீ பிரியாணி தின்பதை விட மேல் அப்படின்னு ஐயன் சொல்றார். கூழானாலும் குடித்து குடி என்று ஒரு பழமொழி உண்டு. அது சுகாதாரத்துக்காக சொல்றதாகத்தான் எல்லாரும் கருதுறோம். நீ அழுக்கோட போய் சாப்பிடாத, நீ குடிக்கிறது கூழாக இருந்தாலும் 2 சொம்பு தண்ணி எடுத்து மேல ஊத்திக்கிட்டு உடம்பு சுத்தப்படுத்திக்கிட்டு போய் குடி அப்படின்னு சொல்றதா தான் நம்ம பொருள் எடுத்துக்கிறோம். இப்படியும் நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவன் பிச்சை எடுக்கிறான், அழுக்கோட இருக்கிறான், அவன் நல்ல சுவையான உணவு, அறுசுவை உணவு சாப்பிட்றான். இன்னொருத்தன் உழைக்கிறான், வேர்வையெல்லாம் வருது, அந்த வேர்வை போக குளிக்கிறான், குளிச்ச பிறகு அவன் கூழ் குடிக்கிறான். அப்ப குளித்து குடிங்கிறதுக்கு அவன் உழைத்து அதனால் வரக்கூடிய வேர்வையை போக்கிக் கொள்வதற்காகவும் அவனை குளித்து குடி என்று பழமொழியில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி இருந்த போதிலும் உழைத்து வாழ், பிச்சை எடுக்காதே. நீ உழைத்து உன்னால் கொஞ்சமாகத்தான் சம்பாதிக்க முடியும் என்றாலும் அதிலிருந்து வரக்கூடிய உன்னுடைய உணவு மிக ஏழ்மையான கஞ்சியாக இருந்த பொழுதிலும் அதை நீ இனிமையாக ரசித்து ருசித்து உண்பாய். மாறாக கையேந்தி பிச்சை எடுத்து ஏச்சும் பேச்சும் வாங்கி அதன் மூலம் நீ பெரிய அறுசுவை உணவை உண்ட போதிலும் அது உனக்கு இனிக்காது. ஏனென்றால் அது ஏற்கனவே திட்டித்தான் கொடுக்கப்பட்டது. மனமும் கொடுத்தாலும் கூட அடுத்த வேளையில போய் திட்டு வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஐயன் அற்புதமான இந்த குறளை சொல்றார். தென்னீர் அடுபுற்கை ஆயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கு இனிது இல். இந்த ஊங்குங்கிற சொல்ல கவனிச்சு பாருங்க. அந்த காலத்துல எங்க அம்மா எல்லாம் என்னுடைய குழந்தைகளை, என் பொண்ணு பையன்லாம் மடியில போட்டுக்கிட்டு இந்த சங்கு ஒன்று இருக்கும், அதுல கொஞ்சோண்டு பால் எடுத்து உங்கு குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊங்கு 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 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அந்த ஊங்குங்கிற இந்த சொல் வந்து அந்த காலத்துல வழக்கத்தில் இருந்திருக்கு. அதுதான் ஐயன் வந்து இதில் பயன்படுத்தி இருக்கிறார். அற்புதமான குரலுங்க. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம் விஷயத்தில் வெளியேக்கும் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.